தீபாவளிக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் நல்லாவே வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேக்கப் போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன் ப்ளூ ஹெவனில் இருந்து. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலிக்கான் பேஸில் இருந்தது. இன்றைக்கி யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். அதனால் அது என்ன டெக்ஸ்சரில் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கரெக்டருக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ லிப்ஸ்டிக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 rupees தான் வரும். ஸோ லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். எந்தெந்த பிளேஸ்லலாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த பிளேஸ்லலாம் வந்துட்டு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் ஒரு கன்சீலர் பேலட் எடுத்திருந்தேன். இந்த பேலட்டில் இருக்க ஒரு டார்க் கலர் வச்சு நான் வந்துட்டு கன்சீல் பண்ணிக்கிட்டேன். எங்கெங்கெல்லாம் நம்ம ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நான் கன்சீல் பண்ணிட்டேன். கன்சீல் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஷேடில் இருக்க ஒரு கலர் எடுத்து நான் மறுபடியும் வந்துட்டு ஒரு கோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நார்மலாக வெளியே போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கும்போது நம்மளோட ஷேட்லேயே வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இதை செட் பண்ணுறதுக்கு பிஏசியோட பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா நம்பர் 2. இதோட ப்ரைஸ் வந்து 150 rupees நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆஃபரில். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ஜாக்லின் அப்படின்ற காஜல் வந்து நான் எடுத்திருந்தேன். இந்த காஜல் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் ப்ரஷ் வச்சு எடுத்து நம்ம கையில் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணோம். அண்ட் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டில் 1/2 inch கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணோம். எப்போதுமே ஃபில் பண்ணும்போது அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஃபில் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஐஷேடோக்கு மிஸ் கிளார்லேருந்து ஒரு ஷேட் எடுத்துக்கிட்டேன். லைட் பிங்க் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணேன். தென் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிறதுனால மெபிலின்லேருந்து நம்மளுக்கு கான்டோர் பேலட் ஒன்று இருக்குது. ஸோ இதிலிருந்து அந்த ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, அந்த ஷேட் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் கார்னருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் ஒரு டார்க் பிங்க் எடுத்து நான் இன்னர் கார்னர் அண்ட் ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. அண்ட் அந்த மெப்லின் பேலட்லேயே ஒரு ஹைலைட்டர் இருக்குது. அது கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சென்டர் ஆஃப் த ஐலிட்டில் மட்டும் அதை நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது ஹார்ஷாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். தென் எனக்கு ஒரு இன்டென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது, அதனால் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது அந்த ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அது நல்லாவே தெரிஞ்சுது. பட் இது வந்து ஒரு ஹைலைட்டராக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஷிம்மராக இருந்தது. சேம் மெப்லின் பேலட்டில் இருந்த ஹைலைட்டர் வச்சு நான் ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹைலைட்டர் அப்ளை பண்ணும்போது மைல்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபீல் ஆனாலும் கூட கையில் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஹார்ஷாக இருந்தது அப்படின்னா அது பார்க்குற கொஞ்சம் ஆடாக தெரியும், அதனால தான் சொல்கிறேன். மெப்லினோட ஐலைனர் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஐலைனர் யூஸ் பண்ணும்போது சென்டர் ஆஃப் த ஐலிட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணலாம். அண்ட் இந்த ஐலைனர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ப்ரீத் இன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ப்ரீத் இன் மீன்ஸ் ப்ரீத் வந்துட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ நார்மல் ப்ரீத்தில் வந்துட்டு நீங்கள் ஐலைனர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரீத் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஸோ இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐலைனர் ட்ரா பண்ணும்போது. காஜலுக்கு நான் ஆல்ரெடி ஐப்ரோஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஜாக்லின் 1 stroke அப்படின்ற காஜல் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் நைக்காலையும் அவைலபிளாக இருக்குது.
காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அண்டர் ஐயில் நம்ம மேலே 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த சேம் கலர்ஸ் வந்துட்டு நான் கீழேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ஒரு ப்ரௌன் கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கான்டூர் கலர், அந்த கலரையும் பிங்க் கலரையும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். மஸ்காராக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தது வந்து மெபிலினோடது யூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. இந்த மஸ்காரா நல்லாவே வந்துட்டு வால்யூம் கொடுக்குது லேஷஸ்க்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெபிலினோடது என்கிட்ட எப்போதுமே இருக்கும். மஸ்காரா யூஸ் பண்ணும்போது எப்போவுமே மேலே இருக்க லேஷஸ் மட்டும் இல்லாமல் கீழே இருக்க லேஷஸ்க்கும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட லேஷஸ் வந்து என்ஹான்ஸ்டாக இருக்கும்போது ஐஸ் வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக தெரியும். அடுத்தது வந்து நம்மளுக்கு கான்டோரிங் பார்ட்டு. அதுக்கு வந்து நம்ம மெபிலினில் இருக்க நம்ம ஐ ஷேடோக்கு ஃபில் பண்ணோம் இல்லையா, அதை சேம் அந்த ஷேடி வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு மேக்கப்பில் வந்து ரொம்ப பிடிச்சமான பாட்டு பார்த்திங்கன்னா இந்த கான்டோரிங் பாட்டு. எனக்கு ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கல்ப் பண்ணி காமிக்கும். ஸோ அதாவது லீனாக காமிக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த 2 சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். இந்த ஒரு சைட் பார்த்திங்கன்னா பல்ஜாகவும் ஒரு சைட் வந்துட்டு நல்லா அதை ஷேப் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம 2 சைடுமே வந்துட்டு கான்டோர் போட்டதுனால உங்களுக்கு ஷேப்பே வந்துட்டு சூப்பராக, அதாவது இப்படி ஓவல் ஷேப்பில் இருக்குது. அதனால் எனக்கு வந்து இந்த கான்டோரிங் பார்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் நோஸ்மே நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். இந்த சேம் மெபிலின் பேலட்டில் இருக்க ஹைலைட்டர் வச்சு நான் ஹைலைட்டரும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் ஹார்ஷாக இருக்காமல் இருக்கிறதுக்கு ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியில் இருக்க ப்ளஷ் பேலட் நான் எடுத்திருக்கேன். இந்த பேலட் வாங்கி வச்சதோடு சரி, அதை ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது, அதை ஓப்பன் பண்ணவே இல்லை, இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். இதில் இருக்க ஒரு 2 ஷேட் எடுத்து நான் ப்ளஷ்ஷுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ப்ளஷ் கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு ஃபெஸ்டிவல் லுக் காமிக்கும் போது கொஞ்சம் ப்ளஷ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறத விட கொஞ்சம் என்ஹான்ஸ்டாகவே தெரியும் அப்படிங்கிறதுனால தென் அதுக்கு மேலே த சேம் ஹைலைட்டர்னு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிடுறேன் ஃபிங்கர்ஸ் வச்சு. அப்படிங்கும்போது அந்த இன்டென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். நம்ம ஸ்கின்னோட ஸ்கின் பிளெண்ட் ஆன மாதிரியும் இருக்கும். அதனால தான் லிப்ஸ்டிக்குங்க நான் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன் மெபிலின்லேருந்து. நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க்கில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு ஃபெஸ்டிவல் லுக்குக்காக. தென் ஃபைனலாக ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லாவே ஸ்கின் வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்துட்டு ஃபைனல் லுக்காக இருக்குது. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேப்பிங்கோட வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.